நலம் காக்கும் ஸ்டாலின், உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு. கிருஷ்ணகிரி மாவட்டம் தேன்கனிக்கோட்டை அருகே யானை தாக்கி விவசாயி உயிரிழந்த நிலையில் அவரது உடலை பிரேத பரிசோதனைக்காக எடுத்து செல்ல விடாமல் உறவினர்கள் திரண்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ஆனந்த் பாபு. ஆனந்த் பாபு, விவரங்களை வழங்கலாம். வணக்கம் அர்ச்சினி. ஒசூர் அடுத்த தேன்கனிக்கோட்டை அருகே இன்று காலை தனது கால்நடை மாடுகளிலிருந்து சாணத்தை எடுத்து சென்ற விவசாயியை ஒற்றை காட்டு யானை கிராமப்பகுதியில் சுற்றி வந்த போது விவசாயியை காட்டு யானை தாக்கியதில் அவர் உயிரிழந்த சம்பவம், உடலை எடுக்க விடாமல் உறவினர்கள் திரண்ட சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. கிருஷ்ணகிரி மாவட்டம் தேன்கனிக்கோட்டை அடுத்த சூடசந்திரம் கிராமத்தை சேர்ந்தவர் விவசாயி கல்லப்பா. இவருக்கு சிக்கம்மா என்கிற மனைவியும் 4 பெண் பிள்ளைகளும் உள்ளனர். கல்லப்பா விவசாயம் செய்து வருவதோடு வீட்டில் 2 மாடுகளை வளர்த்து வருகிறார். இன்று அதிகாலை வழக்கம் போல மாட்டு கொட்டகைக்கு சென்றவர் அங்கிருந்த மாட்டு சாணத்தை எடுத்து சென்ற போது அப்போது ஊருக்கு அருகே நின்றிருந்த ஒற்றை காட்டு யானை கல்லப்பாவை துரத்தி சென்று தாக்கியதில் அவர் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக இருந்தார். இதனை பார்த்த கிராம மக்கள் அந்த பகுதிக்கு அதிக அளவில் திரண்டனர். இதனைத் தொடர்ந்து வனத்துறையினரும் போலீசாரும் சம்பவ இடத்திற்கு வந்தனர். அப்போது தொடர்ச்சியாக கிராம மக்கள் காட்டு யானைகளால் அட்டூழியம் ஏற்பட்டு வருவதாகவும் உயிரிழப்புகள் ஏற்படுவதாகவும் இதனை வனத்துறையினர் தடுக்க தவறியதாக கூறி அதிக அளவில் கல்லப்பா உடலை எடுக்க விடாமல் தடுக்க அதிக அளவில் குவிந்ததால் பரபரப்பு நிலவியது. பின்னர் போலீசார் பேச்சுவார்த்தை நடத்திய பிறகு அவரது உடல் அங்கிருந்து மீட்கப்பட்டிருக்கிறது. காலை வழக்கம் போல அவரது மாடுகளில் சாணம் கொண்டு சென்றவர் கிராமத்திற்கு அருகே சுற்றித் திரிந்த ஒற்றை யானை தாக்கி விவசாயி 70 வயதான கல்லப்பா உயிரிழந்தது அப்பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. அர்ச்சினி, விவரங்களுக்கு நன்றி ஆனந்த் பாபு. நலம் காக்கும் ஸ்டாலின், உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு.